தமிழக சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தமிழக பட்ஜெட் தாக்கலின் போது அதில் மிக சிறந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தஞ்சையில் நடூர் பகுதியில் புதிய தொழிற்பேட்டையை அமைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொழிற்பேட்டை அமைவதன் மூலம் தஞ்சையினுடைய பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, மக்களிடத்திலே பணப்புழக்கம் பெருகும். அந்த வகையில் தஞ்சையினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு அடித்தளமாக இருந்து பல்வேறு புதிய தொழில்களை தொடங்குவதற்கும், புதிய தொழிற்சாலைகள் வருவதற்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் ஒரு சிறந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வணிகர்கள் சார்பிலும் தொழிலாளர்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பட்ஜெட்டில் முதல்வர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்று, திருக்குறளை 50 அந்நிய நாட்டு மொழிகளிலே மொழிபெயர்த்து அதனை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இது பயனளிக்கிற விதத்தில் நம்முடைய அருமை பெருமைகளை, தமிழர்களுடைய பெருமைகளெல்லாம் உலகம் முழுவதும் பறைசாற்றுகிற விதத்தில் இந்த அறிவிப்பு இருக்கிறது. இதனால் பல மொழி பேசுகிற மக்களும் பயனடைவார்கள். எனவே இதனை நாங்கள் வரவேற்கிறோம். அதை போலவே மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதியில் தமிழ் புத்தக கண்காட்சியை தமிழக அரசு நடத்தும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் வாயிலாக அங்கே வசிக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாம் மிகுந்த பாராட்டை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் இப்படி ஒரு பயனுள்ள பட்ஜெட்டை, மக்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூட பட்ஜெட்டை அறிவித்திருக்கிற தமிழக அரசுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தஞ்சை மாவட்ட வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைக்கி தமிழக பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக தஞ்சாவூருக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அந்த பட்ஜெட்டு ஒரு பம்பர் பரிசு அறிவிச்சிருக்க மாதிரி முதல்வர் வந்து தஞ்சாவூருக்கு வந்து வாரி வழங்கியிருக்காங்க நல்ல விஷயங்களை. அதில் வந்து முக்கியமாக நடூரில் அமையப்பட்ட தொழிற்பேட்டை, இது வந்து தஞ்சாவூரில் வந்து தொழிற்சாலைகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி தஞ்சாவூரும் திருச்சி போன்ற வளர்ந்த நகரங்களுக்கு இணையாக வளர்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி திருவிடைமருதூர் பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. இது திருவிடைமருதூர் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். மேலும் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு வந்து மாதந்தோறும் 2000 ரூபா உதவித்தொகைங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே பெற்றோரை இழந்து அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அரசு அறிவிச்சிருக்கிறது வந்து உண்மையிலே வந்து தாயுள்ளத்தோட முதல்வர் வந்து இந்த விஷயத்தை அணுகியிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். தமிழக மக்கள் சார்பாகவும் குறிப்பாக தஞ்சை மக்கள் சார்பாகவும் முதல்வர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கிறோம்.